ஏவிசி கல்லூரியில் படித்து வருகிறேன். நீங்க சொன்னீங்க, அதாவது பலவீனத்துக்கு அப்பாற்பட்ட அனைத்தையும் மிஞ்சுவது தான் கடவுள்னு. அப்படிப்பட்டவர் தங்கள் மதத்துல யாரு? நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, தங்கள் மதத்துல உருவ வழிபாடு கிடையாது என்பதுதான். அதை நாங்க வரவேற்போம். அதாவது கடவுள் என்றால் எந்த பலவீனமும் இல்லாதவர்னு சொன்னீங்க. அப்படின்னா அவர் யாரு? உங்க மதத்துல உருவ வழிபாடு இல்லைங்கிறாங்களே, அதை பத்தி என்னன்னு கேக்குறாங்க. அதாவது எங்க மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்னா சில பேர் நினைக்கிற மாதிரி சூனியம் தப்பா முஸ்லிம்கள் நிறைய பேர் விளங்கி இருக்கிறாங்க. கடவுள்னா ஒண்ணுமே இல்லாததுக்கு பேர் கடவுள். அப்படி கிடையாது. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கே உரிய வடிவத்தில் இருக்கிறார், அவரை யாரும் பார்த்தது இல்லை. நம்ம நியாய தீர்ப்பு நாளுக்கு திரும்ப எழுப்புவார, அப்ப நம்ம எல்லாரும் கடவுளை பார்ப்போம். அப்பதான் கடவுள் எப்படி இருப்பார்னு தெரியும். அவர் எப்படி இருப்பார்னு தெரியாததுனால உருவத்துல கொண்டு வராதீங்க. உருவமே இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். கடவுளுக்கு என்ன இருக்கு? அவருக்கே உரிய மின்சார மாதிரியோ ஒரு காற்று மாதிரியோ உருவமற்றது கிடையாது. நமக்கு தெரியாது. கடவுளை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னா, அவர் இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய சாயல்ல, தன்னுடைய சாயலில் மனிதனை படைத்தார்னு கூட நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால கடவுள் அவருக்கே உரிய ஒரு சாயலில் இருப்பார். அது எப்படி என்று நமக்கு தெரியாது. நம்ம பார்த்தது கிடையாது. நபிகள் நாயகம் பார்க்கல, உலகத்துல யாரும் பார்க்கல. ஆனால் கண்டிப்பா அவருக்கே என்று ஒரு வடிவம் இருக்கும். அது நியாய தீர்ப்பு நாளில் தான் தெரியுமே தவிர இப்ப தெரியாது. பார்க்காத ஒண்ணுக்கு உருவம் கொடுக்க கூடாது. என்ன நீங்க பார்த்துட்டா என்னை வரையலாம், என்னை பார்க்காம நீங்க வரைய முடியுமா? வரைஞ்சா அது நானா இருப்பனா? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்களா ஒரு உருவத்தை கொடுத்துக்கிறாதீங்க, அப்படி வெளிப்படாதீங்க. அவனுடைய ஆற்றல் வல்லமை எல்லாம் கருத்துல கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவரை வணங்குறோம் என்று நினைத்து வணங்குங்கன்னு சொல்லுது.